ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்டர் பேக் தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டைலில் வந்து போட்டிருப்பேன். ஏற்கனவே நான் 2-3 வீடியோ போட்டிருப்பேன். இப்போவுமே நம்மளுக்கு இதுதான் வந்துருக்கு. என்னன்னா, எப்பயுமே முகூர்த்தம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. காகாயம் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ நம்ம பேக் வச்சுருக்கோம். பார்டர் பாருங்க, மேல் பார்டர் வச்சு குடி ஏற்றிருக்கோம். எப்பயுமே உள் சைடு மாடிப்போம் இல்லை, அது கிடையாது. பார்த்தீங்களா, உள் சைடு கிடையாது, மேல் சைடு வச்சுட்டு இது உள்ளே பிடிங்க பாருங்கள். உள்ளவே செப்பரேட்டாக வந்துடும். வச்சு ரப் அடிக்கணும். அப்படியே 2வது தையல். இது வந்து இது பேசிக்காக அது 2 தையல் வரும். இதை தான் இன்றைக்கி பார்டர் பேக்காக தைச்சிப்போம். ஏற்கனவே தைச்சிதாங்க பாருங்கள். காலையில் தைச்சி இது வந்து கட் பண்ணி கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இது சாயங்காலம் உட்காந்து தைச்சிது. இவ்வளோ தைச்சிருக்கேன். இப்போ தைச்சின்னே இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி ஆகுது. ஒரு 10 மணி வரையும் உட்காந்து தைப்பேன். அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு எதுனா கட் பண்ணி வச்சுட்டு 10 பண்ணிட்டேன். நாளைக்கு மீதி இருக்கிறத நாளைக்கு எதுனா இந்த முடிச்சு இறக்கணும். இந்த டீட்டெயில், அதாவது இந்த பேக் தைச்சா எவ்வளோ காசுன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது எவ்வளோ, நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்க, நார்மலாக நம்ம பார்டர் பேக் தைக்கிற மாதிரியே தாங்க. நான் ஒன்று இந்த டைம் வச்சு தைச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ½ வந்து 25-30 தப்பாங்க. அதனால் இப்போதைக்கு 25 தான் வச்சுருக்கேன். 30லாம் வேணாம், முடியாது. ஏன்னா முதுகு வந்து வலி கழுத்து வலிக்குது. அதனால் 25 வச்சு தைச்சுருக்கேன். இங்கே பாருங்க, வச்சாச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்லலாம் எந்த விஷயமே வராது. நான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து பார்டர் ஃபுல்லாக வரும். சரி, சென்டர் கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக வரும். ஃபஸ்ட்டு வந்து காமிச்சதுல மைல் டிசைன்லாம் வந்து இந்த சைடு மட்டும் ஓப்பன் மட்டும் பார்டர் வர மாதிரி. இது அந்த மாதிரி கிடையாது. பேசிக்காக இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்டர் வச்சு அடிக்கணும். நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் புதுசாக யாருனா இருக்கீங்க சேனல், அதாவது புதுசாக யாரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவசரம் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா புரியணும் இல்லை வீடியோ பார்க்கும்போது. ஏனோ தானோ நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ ஹாஸ்பிட்டல், நீங்களும் இந்த ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நான் தைச்சி பேகு கொடுப்பாங்க உங்களுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு கொடுப்பாங்க. கண்ணாடி வாங்குறவங்களுக்கு இந்த பேகு. அப்போனா பார்த்துருங்க அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க இப்போ நான் டைம் வச்சு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி அடிக்கிறது பாருங்க. எப்பவுமே வீடியோ வாசம் நான் ஸ்லோவாக வச்சு தான் பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்க, லைட் ஆஃப் பண்ணுறியா? இன்னும் சும்மா அப்படியே சிட்டிங் பர் செகண்டில் தைச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து தைக்க முடியும். இல்லைனாக்கா நம்மளால் பொறுமையாக தைச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக 100 பேக் கூட அடிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நான் வெளியெலாம் கொஞ்சம் போயிட்டேன், மதியம் வந்து கிளம்பிட்டேன். ஆனாலுமே இப்போ வந்து நான் 275 பேக் இன்னைக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கு நான் வெளியே போனேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நான் மிஷின் மேலே உட்காந்துதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 2 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்து நல்லா தூங்கி எழுந்துச்சி 4:30 மணிக்கு வந்து உட்காந்தேன். 4:30 மணிலேருந்து தான் தைச்சின்னு இருக்கேன். மறுபடியும் இன்றைக்கி 275 பேக் நான் தைச்சிருக்கேன். மீதி இருக்கிறத நாளைக்கு ஃபினிஷிங் பண்ணி நாளைக்கு ஈவினிங் எடுத்து கொடுத்துடணும். 500 பேக் மொத்தம். இது 500 பேக் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துடணும்.
கொடுத்துடணும். அப்புறமா அதுக்கப்புறம் என்ன பேக் தராங்கன்றது அது வீடியோக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ முகூர்த்தம் கிடையாது ஆடி மாதம் ஃபுல்லாக. ஒன்று நம்மளுக்கு வந்து கோவில் பேக் வரணும், அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி வந்து கடை பேக் வரும், அப்படி இல்லைனாக்கா அடுத்த மாதம் 8ஆம் மாதம் கல்யாணம் ஆகிறது இப்போவே வரும். நான் போன வீடியோவில் கூட உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் 8ஆம் மாதத்துக்கு தான் தைச்சாங்க. அந்த மாதிரி அடுத்த மாதம் முகூர்த்தம் வரத ஒரு சிலர்லாம் முன்னாடியே தச்சு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரியே தைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐ ஹாஸ்பிட்டல். இதுக்கு முன்னாடி தைச்சது வந்து 8ஆம் மாதம், அதுக்கு முன்னாடி தைச்சது கோவில் பேகு. இப்படி தாங்க போயின்னு இந்த பழப்பு. ஆடி மாதம் ஃபுல்லாக டல்லுனாலுமே ஆனாலும் பிஸியாக தான் இருக்கிறேன். ஏன்னா பேக் அப்படியே போயின்னு ரொம்பவும் உட்காரல. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதமும் ஃபுல்லாக பேக் இல்லாமல் இருந்தேன். இந்த வருஷம் அப்படி கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் அப்படியே போயிருந்துக்குங்க. அப்படியே உங்ககிட்டையும் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நானும் ஒவ்வொரு பேகாக. இன்னைக்கு பாருங்க. சரி 5 நிமிஷத்துல எவ்வளோக்கு எத்தனை பேக் தைக்கிறேன்னு பார்க்கலாம். அடிங்க 5 நிமிஷத்துலையா டைம் சொல்லுவேன். சரி நான் பொய்யா கூட சொல்லுவாங்க எடிட் பண்ணியே. அப்போ என்ன பண்ணுவேன், இங்கே டைமிங் வச்சுட்டு நம்ம தச்சாதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னாண்டு இருக்குது டைம் 9:06 ஆகுது. 9:06 3 பேக் தான் முடியும். 3-4 தான். என்னென்ன 3 பேக் தான் இருக்குது. இந்த 3 பேக் தைக்கிறேன். எவ்வளோ நேரத்தில் முடிச்சு ஒன்பது 9:06 சொன்னேன். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல 3 பேக் ஆக மொத்தத்தில் 1 நிமிஷத்துல ஒரு பேக் தைப்பேங்க. இன்னும் ஃபாஸ்ட் எடுக்கனால எடுக்கலாம். ஆனால் நான் பதக்கத்தில் வந்து கேமரா இல்லைன்னா நான் பாட்டு தைப்பேன். இந்த கேமரா இருக்கும்போது ஒரு மாதிரி படப்படான்னு ஆகும். அதனால தான் இப்போ நீங்கள் எப்படியே கணக்கு வச்சுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு பேகு. அப்போனா பார்த்துக்குங்க 30 நிமிஷத்துக்கு 30 பேக் நான் தைச்சே ஆகணும். ஆனால் நான் வைக்கிற டார்கெட்டு 25 தான் வைப்பேன். பாருங்க வாட்ச் பார்டர் பேக் தைச்சா மட்டும்தான் எனக்கு வாட்ச் யூஸ் ஆகும். சாதா பேக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பார்டர் பேக்கை வந்து டைம் வச்சு தைச்சினா தான் எனக்கு ஒரு நாளைக்கு 400 பேக் வந்து நான் தைக்க முடியும். தைச்சினா தான் எனக்கு இது கட்டுப்படி ஆகும். அப்படி கம்மியாக தைச்சினா அன்றைக்கி நஷ்டம் தான் என்னுடைய வேலையில். அதனால் 1 நிமிஷத்துக்கு ஒரு பேக் என்னால் முடியும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வேறு எதுனா டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பேக்கோட ரேட்டு தெரிஞ்சேன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பேக்கோட ரேட்டு மாடல் தான் வேறையே தவிர, அதே மாடல் இந்த கலர் தான் வேறு வரும். இந்த டிசைன் வந்து ஒன்று தான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் ரேட் சொல்லியிருக்கேன்.
இல்லை புதுசாக யாருன்னா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரேட் தெரியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரேட்டும் நான் எவ்வளோ இதில் எடுத்தேன் எத்தனை நாளில் சம்பாரிச்சேன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ப்ரூஃபோடு அதாவது எனக்கு எவ்வளோ என் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வருதுன்றதோடு நான் காமிக்கிறேன். அதாவது இந்த சேனலில் கிடையாது, வாட்ஸ்அப் சேனலில். அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து முக்கியமான ஒரு வீடியோ, நிறைய பேர் பேக் எங்கே கிடைக்குன்றீங்கள, அதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கோம். அது வந்து ப்ரூஃப் அது நீங்கள் எப்படி எடுக்கணுன்றத ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறோமே, அதையும் பாருங்கள். அதனால் உங்களுக்கு டவுட்டு இதோட ரேட்டு, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நான் ஆதாரத்தோடவே உங்கள்கிட்ட அந்த பேக்குக்கான ப்ரூஃபை நான் காமிக்கிறேன் வாட்ஸ்அப் சேனலில். அதில் வந்து நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ பார்க்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு பர்சனலாக டவுட்லாம் வந்து அதில் போடுறோம். அதனால தான், வேறு ஒன்றும் தப்பு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி புதுசாக யாரா நம்ம சேனல் பாருங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியணும்னாக்கா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் பேசுகிறதே வளரி பேசிக்கிறேன். சரிங்களா? தப்பாக யாரும் நினைக்காதீங்க. நிஜமாலுமே நான் கடகடான்னு போயிட்டேன். சாரி. நான் வந்து பேக் ஆர்டர் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ வந்து புதுசாக இன்றைக்கி தான் எங்களுக்கு அது கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்புமே வந்துச்சு. ஸ்டேட் பேங்க்கு நாங்கள் எங்களுக்கு பேக் தருவீங்களான்னு கேட்குறாங்க. நிஜமாலுமே சொல்கிறேங்க, நானுமே இன்னொருத்தருக்கு இது வாங்கிட்டு தான் தச்சுன்னு இருக்கேன். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லின்னு இருக்கேன். நிறைய பேர் ஊர் பேர் சொன்னது போக இப்போ வந்து பேங்க் பேரோடு சொல்கிறீங்க. ஏன் அந்த கமெண்ட்ஸ் ஒரு வேளை கிண்டல் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை சீரியஸாகவே அனுப்பிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தாங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, கூகுளில் போய்ட்டு எப்படி மேப் போய் எப்படி சர்ச் பண்ணணுன்றது இன்றைக்கி வந்து எடிட்டிங் பண்ணின்னு இருக்காங்க. நாளைக்கு வந்துடும் அந்த வீடியோ. நீங்கள் அதை பாருங்கள். உங்கள் ஏரியாவில் எங்கெங்கே பேக் இருக்குதுன்றத கண்டிப்பாக அந்த வீடியோவில் தெளிவாக நீங்களுமே தேடி எங்கள் கடை எங்கே இருக்குது, நம்பர் எங்கே இருக்குது நீங்கள் எடுத்து ஃபோன் பண்ணி நீங்களே கேட்கலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரா நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தினம். அதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்னென்ன